அரசியல்வாதி ஆகலாமா வேணாவா அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்காரு மூத்த அரசியல்வாதி முன்சாமி. வணக்கங்க. புதுசா அரசியல் கட்சி தொடங்கலான்னு நம்ம ராமராஜனும் வந்திருக்காரு. வணக்கங்க. இவங்க 2 பேருக்கும் 2 அலக்கை வந்திருக்காங்க. வணக்கங்க. உங்க கேள்வி கேளுங்க சார். இவர் புதுசா அரசியல் கட்சி தொடங்க போறாரு. உங்க கருத்து என்ன? அரசியல் கட்சி தொடங்குறது சாதாரணமா இல்ல நான் கேக்குறேன் சாதாரணமா? சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இதுல என்ன கஷ்டங்களா? நான் பேசுற ஏய் நான் பேசுகிறேன்ல கம்முனு என்ன சொன்ன? இது என்ன கஷ்டங்குதுன்னு கேக்குற? ஆமா, மூட்டை தூக்குறீங்களா, ரிச்சா ஓட்டுறீங்களா, இல்ல மண்டி எடுத்து கொத்துறீங்களா? தல கரெக்டா கேட்ட தல. சொல்லுங்க அவர் கேட்டதுக்கு பதில. நேத்து பேஞ்ச மழைக்கு முளைச்ச காலம் அது, அத பதில் சொல்றீங்க. பேட்டி ஆரம்பிச்சாச்சு. இதுல முளைச்ச காலம் என்ன ஆகுது, மொழிகால காலம் என்ன ஆகுது? என் தலைவன் இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. இல்லன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக்குது. யோ அப்படின்னா கேட்டார் அண்ணன் அப்படி பீத்திக்கிறீங்க. தம்பி குரல ஒத்தாத. உன்ன மாதிரி ஆளு பலாயிரம் பேரை பார்த்தவன் நானு. அரசியல்வாதினாவே ஆளுக்கு மத்திய தானே உங்களுக்கு பழக்கம். தேவையில்லாத கேள்விலாம் கேக்குறாங்க பாரு சார். கரெக்டா கேக்குறாங்க. அரசியல்வாதினா பயப்படாம தானே வச்சுக்கிறீங்க? அது பயம் இல்ல சார், மரியாதை. என்ன பேசுறீங்க நீங்க? அரசியல்வாதினால கூட கட்ட பஞ்சாயத்து இருக்கியா இல்ல நீ சொல்லுவியா? அது ஒரு சில இடத்துல தான் இருக்கான். நீங்க பெருசா பேசக்கூடாது. ஏம்பா என்ன பெருசா பேசக்கூடாது? உங்களை பத்தி உண்மையா சொன்னா கோவம் வருதா? கத்தி பேசாதீங்க, அது தப்பு. கத்தி பேச நான் எப்படி பேசுறது? அட காக்கா முட்டை மாண்டியா, வாய முன்னு கொம்னுறா. தலைவரே நான் இப்படி சொல்றாங்க. உங்க மண்டை அப்படி தாங்குது, அதனால தான் அப்படி சொல்றாங்க. சரி நீங்களே சொல்லுங்க, அரசியல்வாதி ஆனா பணம் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியாதா? கரெக்டா கேட்டீங்க சார். நான் ஒரு விவசாய குடும்பம் சார். ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து இவ்வளவு சொத்து எப்படி வந்தது உனக்கு? உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவர் கேக்குறாருன்னு சொல்றேன். சரி சொல்லுங்க, நீங்க ஆரம்பத்துல எந்த வேலைக்கு போனீங்க? சார் நான் போவாத வேலை இல்ல சார். மூட்டை தூக்கிறேன், ஆட்டோ ஓட்டிக்கிறேன், கொளுத்து வரை கூட போய்க்கிறேன் சார். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் என் தலைவர். அவ்வளவு கஷ்டத்துல இருந்து எப்படி முன்னுக்கு வந்தாரு நீதான் சொல்லலாம். படிப்படியா முன்னுக்கு வந்தாரு. படிப்படியாவா? நல்லா பணத்தை கொள்ளடிச்சு முன்னுக்கு வந்தாரு. ஏய் யார பாத்திர கொல்லச்சான்றா? அவள் தான் தெரிஞ்சுக்கா. முன்சாமி இருங்க இருங்க, ஏன் கோவப்படுறீங்க? என்ன சார் பேசுறான் அந்த என்ன பேசுறான்? வாய் தான் எது பண்ணா பேசலாமா? சரி நீங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோன்னு சொன்னீங்களா, 150 கோடி சொத்துக்குது எப்படி வந்தது? அது ஓய்ச்சி வந்தது. மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வைக்குது. ஏன்டா பல்ப் மண்டியா, எவனா நம்புவானடா மூட்டையை தூக்கி 150 கோடி வந்துச்சுன்னு? இருக்கு சார், ஏன் அவசரப்படுறீங்க? நான் எவ்வளவு வேலைக்கு போய் சம்பாதிச்சேன் சார். என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சாரு நான் சொல்றேன் சார். சொல்லு சார். 25 வயசுல ஒருத்தனை அடிச்சுட்டு உள்ள போனாரு. சரி 26 வயசுல கடைக்கு மாமூல் வாங்க ஆரம்பிச்சாரு. என்னடா இந்த வர்றாரு சொல்றான்? தெரியலண்ணா. ஆனா உனக்கு தெரியலன்று. 30 வயசுல பெரிய ரவுடியா வந்தாரு. சரி கொலை கேஸ், திருட்டு கேஸ், அந்த கேஸ் இந்த கேஸ் பல கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவர் அவரு. டேய் பழைய காலத்தை பத்தி ஏன்டா பேசுற? இப்பத்தி பத்தி பேசுற? முன்சாமி இருங்க, அவர் என்னத்த சொல்ல வர்றதுன்னு கேட்போம். என்னத்த சார் நான் சொல்றது? நான் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு கெட்டவங்க அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனேன். 40 வயசுல ஒரு அரசியல் கட்சியில நுழைஞ்சாரு. அரசியல் கட்சியில எப்படி ரவுடியா நுழைய முடியும்? அரசியல்னாவே ரவுடிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ என்ன நீ ரவுடின்ற? சார் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவர் பாருங்க மிரட்டுறாரு. முனுசாமி பேட்டி கொடுக்க வந்துட்டு என்ன முன்சாமி இப்படி பண்றீங்க? சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். அவனா சார் என்ன ரவுடின்றான். என்ன கதை சார் இது? சரி அவர் சொன்னதுல இருக்கட்டும், நீங்க எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்தீங்க அது சொல்லுங்க முதல்ல. அது எங்க அப்பா எங்க தாத்தா சொத்து சார். பணமே இல்லாத கூலி வேலைக்கு போய்க்கிறீங்க, இடையில மட்டும் எப்படி அப்பா சொத்து தாத்தா சொத்து வந்திருக்கான்? பயங்கரமா கேட்டீங்க சார். இது சரிப்பட்டு வராது. பேட்டியை முடிச்சுக்கலாம் சார். என்ன முன்சாமி எழுந்துட்டீங்க, ஒன்னும் பேட்டி முடியல. என்ன சீண்டு விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? என்ன அவன் கையை தட்டுறான் நீங்க ரசிக்கிறீங்க? என் தலைவனுக்கு ஒண்ணுனா டீ குளிப்ப. டேய் நான் நடுவுல காமெடி பண்ணுகிறேன், சீரியஸா பேசுறீங்களா? என் தலைவனை நிக்க வச்சு அவமானப்படுத்துறீங்களா? டேய் அங்க பெட்ரோல் இந்த எடுத்துன்னு ஊத்துக்கடா உன் தலையில. பெட்ரோல ஐயோ வேணாம். நீ தான்டா டீ குழி பண்ணியாடா குளியா? சங்கு சில்பாச்சி டீ குடிப்பேன்னு சொன்னேன். டேய் காமெடி கம்னுறான். இங்க பாருங்க சார், நீங்க கேள்வி கேட்கறது சரியில்லை, அவன் பதில் சொல்றது சரியில்லை. சார் அரசியல சேர்ந்தா கோடீஸ்வரன் ஆகலாம், என்னோட கருத்து இதான். டேய் அரசியல் சாதாரண நினைச்சுக்கிற நீ? வேற என்ன? பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது, அதை போட்டேன் இதை போட்டேன்னு சைன் பண்ணிட்டு போயினே இருக்க போறீங்க. ஏடா ஈஸியா சொல்றேன். நான் இப்ப ஒரு கணக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. என்ன கணக்கு சொல்லுங்க. போன வாட்டி ஓட்டுக்கு எவ்வளவு வாங்குனீங்க? போன வாட்டி நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய். என் தொகுதியில மொத்தம் 1 லட்சம் ஓட்டு. 1,500,000 அப்ப 5 கோடி ஆகுது. 5 கோடி ஓட்டுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன் சார். அது மட்டும் இல்ல, அங்கங்க மேடை கொடி பந்தல் சேருன்னு 10 கோடி செலவு பண்ணிக்கிறேன்.
இவனுமா அரசியல் தொழில் அப்படியே ஈஸின்னு சொல்றான் இவன். டேய் இது மட்டும் இல்ல, பொங்கல் தீபாவளி அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வீட்டான் லைட் கட்டி நிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தலைவர் காசு கொடுப்பாரு. நீ என்னமோ சாதாரணமா நினைச்சுங்கிற? போன எலெக்ஷன்ல நான் தோத்தேன்டா, அதுல 10 கோடி போச்சுல, யாரு கொடுப்பாங்க? இப்ப நான் சொல்ல வரீங்க முன்சாமி? அரசியல்ல நாங்க பணத்தை சுட்டுறோம்னாக்கா அதுக்கு அது செலவு இருக்குதுன்னு சொல்றேன். அப்ப ஒத்துக்கிறீங்க பணத்தை கொள்ளாடிக்கிறேன்னு? அது எப்படி சார் சொல்ல முடியும்? இருக்கிற பணத்தை அவங்களுக்கு தான் சார் கொடுக்குறோம். அரசியல்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு பதில் எப்படி வச்சுன்னு இருக்குது பாரு. அவனை இப்ப நான் பேட்டி கொடுக்குறேன், அதனால தான் பாக்குறேன், இல்லைன்னா பொல்லி போட்டுருவேன். முன்சாமி நாங்க இப்படி பேசுறீங்க? வேற என்ன பேசுறத? அவனை என்ன வெறுப்பாத்திக்கிறீங்க, போங்கடா. எனக்கு வர கோவத்துக்கு டேய் வாடா போ. என்ன சார் இப்படி பேசிட்டு போறாங்க? இதுக்கு என்னதான் தீர்ப்பு? எனக்கே குழப்பமாக்குதுப்பா. இது வேற நாய்த்த சொல்லிட்டு போறான் அந்த ஆளு. நீங்களே சொல்லுங்க எது தப்பு எது ரைட்டுன்னு.